ஐயா உங்களுக்கு ஹோம் ரெடி பண்ணியாச்சு சரியா? உங்களுக்கு ஆசிரமம் ரெடி பண்ணியாச்சு. உங்களை கூப்பிடுறதுக்கு இப்ப வராங்க. நீங்க அங்க போய் இங்க ரோட்ல இருந்து போய் கஷ்டப்பட்டீங்களா 3 நாள், இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். இந்தாங்க இதுல உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. எண்ணெய், சோப்பு, சீப்பு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இருந்து எல்லாமே இனிமே நீங்க நிம்மதியா அங்க போய் ஹோம்ல நல்லா 3 நேரம் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம். நான் வந்து உங்களை மாசத்துக்கு ஒரு தடவை பாத்துக்குவேன். சந்தோஷமா? இனிமே ரோட்ல இருந்து கஷ்டப்பட வேணாம் சரியா? ஓகேவா? அவங்களே உங்களை பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, கிளம்பலாம். இப்ப ஆள்கிட்ட சொல்லிட்டேன், நாங்களும் இருக்கிறோம்னு ஒரு டீம், ஒரு அறக்கட்டளை. நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு? அவங்க உங்களை கூப்பிட்டுக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஹோம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சரியா? மெதுவா வந்துருங்க, மெதுவா நீங்க எனக்கு பிடிச்சவங்க மெதுவா வந்துருங்க. மேடம் ஐயா இருங்க, அவங்க அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்தா அப்படியா மேடம்? அதான் நல்ல பையனை இப்போ ஒழுங்கா பாத்துக்கிறான். ஒரு ட்ரிங்க் அடிட்டா இருந்தா அவனையும் மாத்திட்டேன் சொல்லி பேசல. அவரால் இது பண்ண இப்போ இவரை எங்க மேடம் கூட்டிட்டு போறேன்? நான் இன்னொருத்தட்டி ஹெல்ப் கேட்டேன். கங்காரு ஹோம் இருக்குல்ல மேடம், இங்க அவங்க நீங்க கூட்டிட்டு வந்து சிஎஸ்ஆர் கூட்டு வந்தா நாங்க சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாங்க. மேடம் வந்து விசி மீட்டிங்ல இருக்கிறதுனால. சரி மேடம். எங்களுக்கு இன்னும் கால் பண்ணல அவங்க. சரி மேடம். மேடம்க்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஹோம்ல இருக்கீங்களா? ஹோம்ல இருக்கிறீங்களா? எங்க இங்கயா? இல்ல ஹோம்ல. அங்க இருந்து நீங்க அங்க தான் இருந்துக்கணும். நீங்க தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. சாப்பாடு கொடுத்துருவாங்க. அங்கே இருந்துக்கலாம். Dress எல்லாம் இருந்துக்கிறீங்களா? பிள்ளைங்க இருக்காங்களா? பிரம்மச்சாரி. அவர் கல்யாணம்லாம் ஆலயம். அவர் சொன்ன அட்ரஸ்லயும் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த சொன்ன அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருமே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாரு. ஒரு கடையில வேலை பார்த்தாங்கன்னா அந்த கடையில ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க உறையூர்ல. அங்க போய் கேட்டாலும் அங்கேயும் யாருக்குமே தெரியல. வேலை பார்த்ததெல்லாம் உண்மைதான். 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க வேலை பார்த்திருக்காரு. 3 மாசமா இரும்பு கடையில வேலை பார்த்திருக்காரு. இதா இருக்காருன்னா அதையும் நான் கேட்டேன். அப்பெல்லாம் பார்வை தெரியும் நாங்க. இப்பதான் ரீசெண்டா தான் இருக்கு. ஆனா பாவம் ரோட்ல இருந்து இப்படி கஷ்டப்படுறதுக்காக தான். வெயிலு மழையில எல்லாமேயாவது இருப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம், இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றதுக்கு. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். பரவாயில்ல மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். இப்ப இவர் எங்க சேர்த்துனீங்க மட்டும் சொல்லுங்க. இவருக்கு ஏதாவது கேர் பண்ணீங்கன்னா கூட நான் மாசம் ஒரு தடவை வந்து நான் பாத்துக்கிறேன் மேடம். போன் பண்றேன். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். எங்களுக்கு இன்னும் போலாங்களா? சரி மேடம். சரி ஐயா, இப்ப மேடம் உங்களை கூட்டிட்டு போய் இப்ப இவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அரசாங்கத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணுவோம். உங்க மேடம் 2 பேரும் இப்ப வந்து உங்களை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல இல்லத்துல போய் சேர்த்து விட்டுருவாங்க. 3 நேரம் சாப்பாடு, இருக்கிற இடம், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா அங்க இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி வெயில்ல மழையில ரோட்ல கடந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. சொல்லக்கூடாது. நீங்க உங்களுக்கு கண்ணு தெரியாது வேற. அதனால நீங்க பாட்டு உள்ள இருந்துக்குவீங்களா? சரியா? பத்திரமா இருந்துக்கணும். இந்த சோப்பு இதுல போங்க சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பத்திரமா போயிட்டு நல்லா இருக்கணும் அங்க சரியா? நான் வந்து மாசம் ஒரு தடவை உங்களை வந்து பாத்துக்கிறேன். இருங்க மெதுவா இருங்க. பார்த்து ஒழுங்கா இருந்துக்கணும் ஐயா சரியா? போயிட்டு வரட்டுமா? எதனால என் கார்டு வச்சிருக்கீங்களா? அவங்க கொடுத்து என் நம்பருக்கு போன் அடிங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். சேதுரி மட்டும் சொன்னீங்க. திருச்சியில தானே மேடம் சேர்ப்பீங்க? நீங்க அவங்கள்ட்ட ஒரு ஆப்ஷன் கங்கார்ல இருந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுவீங்க. சப்போஸ் அவங்க தெரிஞ்சு அவங்க பேசிக்கலாம். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம்.